அண்மைச் செய்தி. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மோதல் சம்பவத்தில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகத்தில் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோதல் சம்பவத்தை அடுத்து அவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, அந்த 3 மாணவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரம். நிச்சயமாகுமா, நெல்லை மாவட்டம் பேட்டை அபிஷேகப்பட்டுள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நேற்று மதியம் 2 வேறு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் பல்கலைக்கழக வளாகத்திலேயே போர்க்களம் போல காட்சிகள் அளித்ததால் இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மாணவர்களின் மோதலை தொடர்ந்து அசாதாரண சூழ்நிலை நிலவி வருவதன் காரணமாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் இன்று காலை ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியிட்டிருந்தது. குறிப்பாக வரும் வரை இந்த பல்கலைக்கழகம் காலவரையற்ற விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு சற்று நேரத்திலேயே ஒரு நாள் மட்டும்தான் தற்போது பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாகும் அறிவிப்பும் வெளியிட்டதன் காரணமாக மாணவர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் மோதல் சம்பந்தமாக பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 3 மாணவர்களை போலீசார் இன்று கைது செய்துள்ளார்கள். இதில் சேரன் மகாதேவி பகுதியில் இருந்து வரலாறு 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் மதார் பகீர், அதே போல நரசிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்ற அலெக்ஸ் ஜான், சேரன் மகாதேவியை சேர்ந்த அருள்மிகு செல்வம் ஆகிய 3 பேரையும் தற்போது பேட்டை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவர்கள் மீது கொலை மிரட்டல், தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட போதிலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் கைதான 3 பேரையும் காவல் நிலையத்தில் கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் மோதல் சம்பந்தமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை மாற்றியிருப்பது இந்த விஷயத்தில் பெரும் திருப்பத்தை ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்திலேயே தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு போட்ட நிலையில் தற்போது கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஜாதி ரீதியான மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பள்ளிகளில் அடிக்கடி இது போன்ற ஒரு ஜாதி ரீதியான மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது பல்கலைக்கழகத்திற்குள் வளாகத்திற்குள்ளேயே இது போன்ற ஒரு ஜாதி மோதல் என்பது ஏற்பட்டுள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இனிமேல் இது மாதிரி பல்கலைக்கழகமோ கல்லூரியிலோ மற்றும் பள்ளிகளிலோ இது போன்ற ஜாதி ரீதியான பிரச்சனைகள் மாணவர் மத்தியில் மோதல் ஏற்படாத வண்ணம் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக உயர்கல்வித்துறை சார்பாக ஒரு குழு அமைத்து இது மாதிரி மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஜாதி ரீதியான மோதல் தென் மாவட்டங்களில் மிக அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனிவரும் காலத்தில் இது போன்ற மாணவர்களுக்கிடையே ஏற்படும் மோதல் எதுவும் ஏற்பட்டால் அனைத்திற்கும் தமிழக அரசு பொறுப்பேற்கப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.